والجوع ونقص من الأموال والأنفس بشر الصابرين صدق الله العلي العظيم. என்னைமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இதுல அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும், அவர் எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மாற்றார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா பொதுவாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நியதி என்னவென்றால் கவலையையும் சந்தோஷத்தையும் மாறி மாறி வர செய்கிறான். யாருக்குமே இப்படி கிடையாது, வெறும் கவலை மட்டுமே தான் அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு, அப்படி யாரும் முடியாது. அதே மாதிரி வெறும் சந்தோஷம் மட்டுமே தான் இருக்கும், அப்படியும் கிடையாது. செல்வம் அதிகமாக இருந்தாலும் சரி, செல்வம் குறைவாக இருந்தாலும் சரி, இந்த கவலை சந்தோஷம் என்பது எல்லா மக்களுக்கும், ஏன் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இது மாறி மாறித்தான் வரும். இது உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய பொதுவான நியதி. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்கிறான், தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியிலே இந்த கஷ்டமான காலத்தையும் இன்பமான காலத்தையும் நாம் மாறி மாறித்தான் வர செய்யணும் சொன்னான். சஹாபாக்களுக்கு இந்த பத்ருடைய போர்க்களத்துல மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, மிகப்பெரிய சந்தோஷத்துல இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த உஹதுடைய போர்ல சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் உண்டானது. இந்த உஹது போர்ல நஷ்டம் உண்டான பிறகு சஹாபாக்கள் ரொம்ப கவலையாயிட்டாங்க, ரொம்ப ஒடிந்து போய்விட்டார்கள், நிராசையாகி விட்டார்கள். அந்த சமயத்துல தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த சந்தோஷமான சூழ்நிலை, வருத்தமான சூழ்நிலை, இதை நம்ம மக்களுக்கு மத்தியில மாறி மாறி தான் வர வைப்போம். இதுதான் உலகத்துடைய நியதி, இதுதான் உலகத்துடைய நியதி. ஆனால் சகோதரர்களே, பெரியவர்களே, மூமின்கள், இஸ்லாத்தை விளங்கியவர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள், இவர்களுக்கு இன்பம் வந்தாலும் நல்லதுதான், துன்பம் வந்தாலும் நல்லதுதான். அதுதான் வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயம் ஆச்சரியமானது. அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயம் ஆச்சரியமானது. இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு சந்தோஷமான விஷயம் நடந்தால், சந்தோஷமான விஷயம் நடந்தால், ஃபஷக்கர, அவன் நன்றி செலுத்துவான், ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாகவே ஆகிவிடும். என்னதுங்க, மூமின் என்ன செய்வாரு? சந்தோஷமான விஷயம் நடந்தால், இன்பமான விஷயம் நடந்தால் நன்றி செலுத்துவார், அது அவருக்கு நல்லது. இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு தீங்கு நடந்தால், பிடிக்காத விஷயம் நடந்தால், ஆபத்து நடந்தால், மௌத் இது மாதிரியான சோதனைகள் ஏற்பட்டால், அதுல அவர் பொறுமையாக இருப்பார், அல்லாஹ்விடம் நன்மையை ஆதரவு வைப்பார், ஃபகான கைரன் லஹு, அது அவருக்கு நன்மையாகவே ஆகிவிடும். அப்போ ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய முசீபத், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை இருக்கிறது, அதுவும் அவனுக்கு நல்லதுதான். ஏன்? அதுல அவர் பொறுமையா இருக்கிறார், அதுல அவர் நன்மையை ஆதரவு வைக்கிறாரு, அதனால அவருக்கு மறுமையில நன்மை கொடுக்கப்படுகிறது, உலகத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சகோதரர்களே, மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சமயத்துல, தனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கக்கூடிய சமயத்துல அதற்கு நன்றி செலுத்த வேண்டும், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயத்துல தன் படை பட்டாளங்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு எறும்பு கூட்டம் தங்களுக்கு மத்தியிலே அது அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா ஜீவராசிகள் பேசுவதை புரியக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். எறும்பு பேசுவதையும் அவர்கள் புரிவார்கள், பறவைகள் பேசுவதையும் அவர்கள் புரிவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் பேசக்கூடியதை புரியக்கூடிய ஆற்றல் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். சகோதரர்களே, புரியவில்லை. அப்ப ஒரு எறும்பு கூட்டத்துல, அந்த எறும்பு கூட்டத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த எறும்பு மற்ற மக்களிடத்துல சொன்னுச்சு, சுலைமானுடைய படை வருகிறது, நீங்கள் வேகமாக புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானுடைய படை நம்மை நாசமாக்கி விடலாம். ஒரு தலைமை எறும்பாக இருக்கக்கூடிய அந்த எறும்பு தன்னுடைய அந்த எறும்பு கூட்டத்துக்கு இந்த விஷயத்தை சொன்னுச்சு. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த விஷயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சூரத்துல் நம்ல் என்று சொல்லியே ஒரு தனி சூறாவை இறக்கி இருக்கிறான். எறும்பு என்று பெயரிடப்பட்ட ஒரு சூறாவே குர்ஆனில் இருக்கிறது.
அந்த சூறால அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லினான். அப்ப மூசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹும்ம அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய. யா அல்லாஹ், எனக்கு நீ என்ன அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறாயோ அந்த எல்லா அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்து. எவ்வளவோ அருட்கொடைகள் கொடுத்திருக்கிறான், எவ்வளவோ நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான், எவ்வளவோ ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நம்மளால கணக்கிட்டோம் என்று சொன்னால் அதை கணக்கிட்டு முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான அருட்கொடைகளை நமக்கு அனுதினமும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு எவ்வளவு நியாமத்துகளை கொடுத்திருக்கிறாயோ அந்த எல்லா நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியம். அல்லாஹ்கிட்ட நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தவும் செய்யணும். யா அல்லாஹ், இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்கணும். ஏன்னா யாருக்கு அல்லாஹ்வுக்கான நலவை நாடுறானோ அவர்களுக்கு தான் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் கிடைப்பது இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு போதும் என்ற அந்த குணம் இருக்கிறது. அது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. இது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை. அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகள், அல்லாஹ் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த நியாமத்துகள், அந்த நியாமத்துக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அந்த நியாமத்துக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தணும். எப்பொழுது நம்ம அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவோமோ அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நியாமத்துகளை இன்னும் அதை அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கும். சகோதரர்களே, அடுத்ததாக சோதனைகள் வருகிறது. முஸ்லிமுக்கு சந்தோஷம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். சோதனைகள் வருகிறது என்று சொன்னால் சோதனை ஒரு முஸ்லிமுக்கு ரெண்டு காரணத்தினால வரலாம். ஒன்று, அல்லாஹ் தஆலா அந்த அடியானை மன்னிப்பதற்காக வேண்டி சோதனையை கொடுக்கலாம். அந்த அடியானை மன்னிப்பதற்காக வேண்டி, அந்த அடியானின் மீது இரக்கப்பட்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு அடியான் அல்லது ஒரு கூட்டத்தார்கள் அவர்களின் மீது அல்லாஹ் கோபப்பட்டதின் காரணமாக சோதனையை கொடுக்கலாம். ஹதீஸ்ல ரெண்டு விதமாக வருது. இதை எப்படி கண்டுபிடிப்பது? அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள், அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், இது அல்லாஹ் நம்ம மேல கோபமா இருக்கிறதுனால கொடுக்கப்பட்டதா, அல்லது அல்லாஹ் நம்ம மேல பிரியம் வச்சிருக்கான், நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்படுறான், அதனால கொடுக்கப்பட்டதா? அப்படின்னா சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா துன்பத்தை கொடுக்கக்கூடிய சமயத்துல, சிரமத்தை கொடுக்கக்கூடிய சமயத்துல நாம் தீனின் பக்கமாக திரும்பினால், தொழுகை இபாதத்துகளின் பக்கமாக திரும்பினால் நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனை நல்லது. நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனை நல்லது. நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனையின் துன்பத்தின் காரணமாக நாம் தீனை விட்டு தூரம் ஆகினால், இபாதத்துகளை விட்டு தூரம் ஆகினால், அமல்களை விட்டு தூரமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனை என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை. நமக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை. சகோதரர்களே, பெரியவர்களே, கேரளாவில் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்பாக 30ஆம் தேதி இரவு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு உண்டானது. மிகப்பெரிய நிலச்சரிவு உண்டானது. கிட்டத்தட்ட 5 கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. அதுல 3 கிராமங்கள் முழுவதுமாக பூமிக்குள்ள புதைந்து போயிடுச்சு. 3 கிராமம், 3 வீடு இல்ல, 3 மனிதர்கள் இல்ல, 3 கிராமமே முழுவதுமாக பூமிக்குள்ள புதைந்து விட்டது. அதனுடைய மீட்பு பணிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த சோதனைகள் வரக்கூடிய சமயத்தில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்துல 15 விதமான பாவங்கள் அதிகமாகிவிட்டால் பூமியில் புதைந்து போகக்கூடிய அந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள் சொன்னாங்க. 15 பாவத்தை நபி சொல்லி சொன்னாங்க. இந்த 15 பாவம் உலகத்துல பரவலா நடந்துச்சுன்னா உங்களிடத்துல பூமியில மக்கள் புதைந்து போவத நீங்க எதிர்பார்த்து காத்திருங்கன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த சில பாவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொது, அதாவது கனிமத்துடைய பொருட்கள், அதாவது பொதுமக்களுடைய அந்த பொருட்கள், இதை தன்னுடைய சொத்தை போன்று செலவழிக்கக்கூடிய தலைவர்கள் உருவாக்கிவிட்டார். ஒரு ஊர்ல அல்லது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், அந்த தலைவர்கள் பொதுமக்களுடைய பணத்தை தன்னுடைய பணத்தை போன்று செலவழிக்கக்கூடிய மக்கள் உருவாகிவிட்டால் அந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பார்த்து காத்திருக்கணும்னு சொன்னாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண் தன்னுடைய நண்பனை நெருக்கமாக ஆக்கிக்கொண்டு தன்னுடைய தந்தையை வெறுக்க ஆரம்பித்தான். தன்னுடைய நண்பனிடத்துல எவ்வளவோ நெருக்கமாக பழகி இருக்கிறானோ அது ரொம்ப அதிகமா இருக்குது, ஆனா தந்தை கிட்ட பழகிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானால், அதே போன்று ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு தாயை வெறுக்கக்கூடியவனாக ஆகிவிட்டான்.
மனைவிக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு தாயை வெறுக்கக்கூடியவனாக மாறிவிட்டால் இந்த பூமியில் புதைந்து போவதை எதிர்பார்த்தவர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது பகிரங்கமாக அருந்தப்பட்டால், மது பகிரங்கமாக அருந்தப்பட்டால் பூமியில் புதைந்து போவதை எதிர்பார்த்து காத்துன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, போதைப் பொருளுக்கு அடிமை என்பது இந்த காலத்துல ரொம்ப சாதாரணமாக ஆகிவிட்டது. இன்னைக்கு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு எல்லா வயதுல இருக்கக்கூடிய நபர்களுமே போதைக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகிறார்கள். போதைப் பொருளை பயன்படுத்துறது, மது அருந்துவது என்பது இன்னைக்கு வெளிப்படையாக தைரியமாக அருந்தப்படுது. ஒரு காலத்துல மறைமுகமாக இருந்துச்சு, யாருக்கும் தெரியாத பகுதிகளில் மது கடைகள் இருந்தது. இன்னைக்கு மது கடைகள் என்பது எல்லாருக்கும் தெரிகிற வெளிப்படையாக இருக்குது. எல்லாரும் சாதாரணமாக அதை அருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஆக சகோதரர்களே, இது மாதிரியாக மது கடைகள் அதிகமாக இருந்தது. இதுவும் சோதனைகள் வருவதற்கு காரணமாக இருக்குது. சகோதரர்களே, பெரியவர்களே, ஆக இது மாதிரியான சோதனைகள் பாவங்கள் விட்டு நம்ம தவிர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா அவனுடைய ரஹமத்தை நம்ம ஊரில் இறக்குவான், நம்ம பகுதிகளில் இறக்குவான். அல்லாஹு தாலாவுடைய அருட்படை நம்ம பகுதியில் இறங்கும். எப்பொழுது இந்த மாதிரியான பாவங்களை செய்கிறோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய வேதனை மிக தூரமாக இல்லை. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுது நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த கேரள மக்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹல்கு இய்யாதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய முழு படைப்புகளும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். அல்லாஹ்வுடைய முழு படைப்பும் அவர் எந்த நாட்டில் இருக்கட்டும், எந்த மாநிலத்தில் இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே இயாதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். கைரு இயாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அன்ஃபாவுஹும் லின்னாஸ், யார் மக்களுக்கு அதிகமான பயனை தருகிறார்கள், யார் மக்களுக்கு அதிகமான பிரயோஜனத்தை தருகிறாரோ அவர்தான் மிகச் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருன் நாஸ் மன் அன்ஃபவுஹும் லின்னாஸ், மக்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று சொன்னார். மக்கள்ல மிகச் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அன்ஃபவுஹும் லின்னாஸ், மக்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடியவர், மக்களுக்கு அதிகமாக பிரயோஜனத்தை தரக்கூடியவர், பயனை தரக்கூடியவர், இவர்தான் மக்களிலேயே மிகச் சிறந்தவர் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த கேரள மக்களுக்கு நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, தான தர்மங்கள் செய்வது இருக்கிறதே அது மிகப்பெரிய பிரயோஜனத்தை தரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இடது கை, அதாவது தானம் செய்யக்கூடிய சமயத்துல வலது கைக்கு தெரியாம இடது கையில தானம் செய்கிறாரோ, அல்லது இடது கைக்கு தெரியாம வலது கையில தானம் செய்கிறாரோ, அதாவது இதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் யார் தானம் செய்கிறாரோ அவருக்கு நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல சூரியன் பனைமர உச்சியில இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹு தாலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 கூட்டத்தார்களை சொல்லி சொன்னாங்க, இந்த 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அந்த 7 கூட்டத்தார்கள் ஒருவர் யார் என்று சொன்னால் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவங்க, இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் தானம் செய்யக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஸதகத துத்ஃபிஉ கலபர், நிச்சயமாக தான தர்மம் செய்வது, நிச்சயமாக தான தர்மம் செய்வது இருக்கிறதே அது இறைவனுடைய கோபத்தை தணித்துவிடும், இறைவனுடைய கோபத்தை தணித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு நாள் யதார்த்தமாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல மதீனால ஒரு சின்ன நிலநடுக்கம் உண்டானது, மதீனால சிறிய நிலநடுக்கம் உண்டானது. உடனே நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்கள், அதிகமாக தான தர்மங்கள் செய்து வாருங்கள், அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் இறங்குவதற்குண்டான அறிகுறி தெரிகிறது, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குவதற்கான அறிகுறி தெரிகிறது சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, தான தர்மங்கள் செய்வது இருக்கிறது அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிந்த தான தர்ம உதவிகளை அந்த மக்களுக்காக வேண்டி செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரர், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமும் சகோதரர், ஒரு முஸ்லீமுக்கு சந்தோஷம் உண்டானால், ஒரு முஸ்லீமுக்கு சந்தோஷம் உண்டானால் அதன் காரணமாக நாமும் சந்தோஷப்பட வேண்டும். அதே போன்று ஒரு முஸ்லீமுக்கு வருத்தம் ஏற்பட்டது என்றால், ஒரு முஸ்லீம் ஏதோ ஒரு கவலையில இருக்கிறார், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி நாம் கவலைப்பட வேண்டும்,
அவருக்காக வேண்டி நாம் கவலைப்பட வேண்டும். இது ஈமானிய கடமை. இப்படிங்க இபாதத்துகள்ல கடமை இருக்குதோ இதே மாதிரி தான் நம்முடைய ஈமான்ல கடமை இருக்குது. ஒரு முஸ்லீமுக்கு கஷ்டம் வரக்கூடிய சமயத்துல, ஒரு மக்களுக்கு, ஒரு கூட்டத்தார்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய சமயத்துல, சிரமம் வரக்கூடிய சமயத்துல நாமும் அவர்களுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிச்சுட்டு அதுக்கு பின்னாடி சொல்கிறார்கள், ஒரு பகுதியில நல்ல மழை பெய்யுது, ஒரு பகுதியில் நல்ல மழை பெய்யுது, அங்கு விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் சந்தோஷப்பட்டால் அதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். அந்த பகுதியில் எனக்கு எந்த நிலமும் இல்லாவிட்டாலும் சரின்னு சொன்னாங்க. அந்த பகுதியில எனக்கு நிலம் கிடையாது, ஒரு ஊர்ல நல்ல மழை பெய்யுது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த மழையின் காரணமாக நல்ல விவசாயம் செஞ்சாங்க, அதன் காரணமாக அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, அதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் சொன்னாங்க. அதே போன்று ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, ஒரு பகுதியில நல்ல ஆட்சியாளர் நியமிக்கப்பட்டு அந்த ஆட்சியாளரின் காரணமாக அந்த பகுதி மக்கள் பிரயோஜனம் அடைந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் நானும் சந்தோஷப்படுவேன். அந்த ஆட்சியாளர் மூலமா எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காவிட்டாலும் சரியில்லை. ஒரு முஸ்லீமுக்கு கஷ்டம் வரக்கூடிய சமயத்துல, ஒரு முஸ்லீமுக்கு சிரமம் வரக்கூடிய சமயத்துல நாம் அவர்களுக்காக உதவி செய்வோம். நாம் அவர்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். சகோதரர்களே, சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடையும் தன்னுடைய குடும்பத்தார்களாக நினைத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தாங்க. இஸ்லாமிய நாட்டினுடைய, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் கலீஃபாவாக இருந்தாங்க, முதல் மன்னராக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், தினமும் இரவு நேரத்துல ஒரு வயதான மூதாட்டி வீட்டுக்கு செல்வார்கள். இரவு வயதான மூதாட்டி வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் போய் உணவுடைய ஏற்பாடுகளை செய்துவிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வைத்துவிட்டு அந்த வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வருவார்கள். இது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வழக்கமாக இருந்துச்சு. அவங்க இவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாங்க, ஆட்சியாளராக இருந்தாங்க. ஆனாலும் தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மூதாட்டிக்கும் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இது அவருடைய மவுத் வரைக்கும் தொடர்ந்து நடந்தது. அவர் அந்த மூதாட்டி கண் தெரியாதவர்களாக இருந்தாங்க. இந்த விஷயம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி அந்த பெண்மணிக்கு வீட்டில் போய் இரவு எல்லா பாத்திரங்களையும் கழுவி வைத்து விட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு அடுத்த நாளுக்கு உணவு தயார் செய்துட்டு வருவாங்க. அப்ப ஒரு நாள் அந்த மூதாட்டிக்கு கண் தெரியாதுல்ல, அதனால அந்த மூதாட்டி கேட்டாங்கன்னா, அபூபக்கர் இப்ப வரலையே, அபூபக்கர் இறந்துட்டாரான்னு கேட்டாங்க. அபூபக்கர் வரவில்லையே, அபூபக்கர் இறந்துட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்டாங்கன்னா, இது எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே, எப்படி அபூபக்கர் வரலன்னு கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த மூதாட்டி சொன்னாங்கன்னா, அபூபக்கர் எனக்கு உணவு தயாரிக்கும் போது பேரிச்சம்பழ கொட்டைகளை எடுத்துட்டு உணவு தயாரிப்பாரு, நீங்க உணவு தயாரிக்கும் போது பேரிச்சம்பழ கொட்டையோட சேர்த்து நீங்க உணவு தயாரிச்சீங்க, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்களா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இப்பொழுதும் நான் உமரை அபூபக்கரை என்னால் முந்த முடியவில்லையே, எப்பொழுதுமே அபூபக்கரை எப்படியாவது இபாதத்துல முந்தணும்னு உமர் ரலியல்லாஹு ஆசைப்படுவாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த சமயத்துல என்னால அபூபக்கரை முந்த முடியவில்லைன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் ஊர் மக்கள் மேல, பொதுமக்கள் மேல அவ்வளவு இரக்கமுடையவர்களாக இருந்தார்கள். தனக்கு எவ்வளவு பணி இருந்தாலும் சரி, தன் நாட்டில் இருக்கக்கூடிய, தன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக கவனிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படிப்பட்ட தன்மை அல்லாஹ் நம் அனைவரும் தந்த முடிவானாக. சுன்னத்துல்லாஹ்